ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 215வது நாமா திருப்பெயர் ஹ்ரீம் மனசே நமஹ. ஹ்ரீம்காரத்தில் நினைப்புடையோனுக்கு நமஸ்காரம். ஹ்ரீம்ங்கிற மந்திரத்தை மனாக எப்பொழுதும் மனசில் நினைத்து கொண்டிருப்பவன் அப்படின்னா இந்த இடத்துல ஹ்ரீம்னா அம்பாள்னு அர்த்தம். தன் தாயையே சிந்தித்து கொண்டிருக்கூடிய மனதுடைய தனையன் அப்படிங்கிற விசேஷ அர்த்தமானது இங்கே இருக்கு. இதில் லோகவீரம்ங்கிற நமஸ்கார ஸ்லோகத்தில் கூட பார்வதி ஹிருதயானந்தம் அப்படின்னு, ஏன்னா என்றைக்குமே தன் கணவன் வசத்தியாக சொல்கிறது தான் ஒரு மனைவிக்கு பிரியமானதாக இருக்குது. சௌந்தரலஹரியில் சங்கர பகவத்பாதர்கள் கொண்டு போய் அம்பாள் எப்போ பார்த்தாலும் பரமேஸ்வரனுடைய சரித்திரத்தை சொல்லி சொல்லி நாக்கு சிவந்ததாகவும், பரமேஸ்வரன் வரும்போது நமஸ்காரம் செய்து அந்த முட்டியானது இறுகிருக்கிறதாகவும், பரமேஸ்வரனுடையதான கீர்த்தியை நினைத்து அப்படியே அவருக்கு மயில் கூச்செடுக்கிறதாவும்லாம் சொல்கிற காரணத்தினால, சரஸ்வதியை விட்டு பரமேஸ்வரனுடைய சரித்திரத்தை சொல்லித்தான் கேட்குறதா இருக்கிறதுனாலையும், பரமேஸ்வரனை விசேஷமாக சொன்னால் அது அம்பாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. சாஸ்தா விசேஷமாக பரமேஸ்வரனுடைய புத்திரனாலே சிவபுத்திராய நமகான்னு முதல் நாமாவே சொல்கிறதுனாலையும், தன்னுடையதான தந்தை பூதநாதரா பூதபதியா இருந்து எல்லா பூதங்களுக்கும் தலைவராக இருக்குமா போல அவராலே இவர் நியமிக்கப்பட்டு பூதநாதராகவும் பூதத்தலைவராகவும் இருக்கிறத பார்த்து அம்பாளுக்கு அப்படியாப்பட்ட ஒரு சந்தோஷம். அதனால் அந்த சந்தோஷத்தினுடையதான ஒரு வெளிப்பாடாக தன்னுடைய குழந்தையான சாஸ்தாவும் தன் தாயை எப்பவும் நினச்சி கொண்டே இருக்கிறதா இருக்கார். அப்படின்னா ஹிருதயத்துக்குள்ளே இருக்கார்னு அர்த்தம். அதனால தான் லலிதையினுடைய ஹிருதயத்துக்குள்ளே வசிக்கிறவர் அப்படின்னு இவருக்கு விசேஷமான பேர் புராணங்கள் எல்லாம் அமைகிறதுனால தன்னுடைய தாயையே எப்பவும் நினைத்து கொண்டிருக்கக்கூடியதான விசேஷமான குழந்தை அப்படிங்கிறதானதான் இந்த நாமாவானு தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.